தூங்குறத பாரு. என் மேல உள்ள நம்பிக்கையில தூங்க, நிம்மதியா தூங்க. நிச்சயமா காப்பாத்துவேன். நான் ஏன் இப்படி ரசிக்கிறேன்? இல்ல, நான் இப்படி ரசிக்க கூடாது. இல்ல, நான் ரசிக்க மாட்டேன், ரசிக்க மாட்டேன். தேமலே, இல்ல, சரி சரி, தூங்க தூங்க. என் சேம பார்த்த பொண்ணு என் பக்கத்துல இருந்திருக்கா பாரு. வீதிய பத்தியா? எனக்கு சொந்தமான ஒண்ணு, ஆனா இப்ப எனக்கு சொந்தம் இல்ல. நான் யாருக்கோ சொந்தம். வீதி எப்படிலாம் விளையாண்டுருக்க. நீ சந்தோஷமா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீயும் சந்தோஷமா இருக்கணும். எப்படியோ எனக்கு வாழ்க்கை அமைஞ்சது, ஆனா உன் வாழ்க்கை நீயும் சந்தோஷமா இருக்கணும். தேன்மொழி, வேற பாரு. தேன்மொழி, தேன்மொழி நல்லா இருக்கு. ரசிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏதோ தெரியல, எனக்கு சொந்தமானதுங்கிற ஒரு உரிமை எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. உனக்கோ எனக்கோ எந்த விதத்துலயுமே ஒரு துளி கூட சம்மந்தம் இல்லை, எனக்கு ஒரு துளி கூட உரிமை இல்லை. ஆனாலும் ஏதோ ஒரு உணர்வு எனக்கு சொந்தமானவன என்ன ரசிக்க வைக்குது. ரசிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா ரசிக்காம இருக்க முடியல. என்னன்னே தெரியல, நீ எனக்கு சொந்தமான மாதிரியே தோணுது. எனக்கு எல்லா உரிமையும் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஆனா உரிமை இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு துளி கூட எனக்கு உரிமை இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. எனக்கு சொந்தம், எனக்கு சொந்தம் இல்லை. எனக்கு சொந்தமானது எனக்கு சொந்தம் இல்லை. எனக்கு உரிமைப்பட்டது எனக்கு உரிமை இல்லை. வலிக்குது தேன்மொழி. ஏதோ எனக்கு விலை மதிக்க முடியாத ஒரு சொத்தை நான் யாருக்கும் கொடுத்த மாதிரி எனக்கு வலிக்குது. வார்த்தையால சொல்ல முடியல, மனசு வலிக்குது. விலை மதிக்க முடியாத எனக்கு சொந்தமான ஒண்ணு நான் யாருக்கும் கொடுத்த மாதிரி மனசெல்லாம் வலிக்குது. உனக்கு நான் யாருன்னு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும் நீ யாருன்னு. எவ்வளவு நேசிச்ச தெரியுமா? இப்பவும் நேசித்துக்கிட்டு தான் இருக்கு, ரகசியமா, யாருக்கும் தெரியாம எனக்குள்ளே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ரகசியமா உன் கண்களோடு. உன் கண்ணு. தேன்மொழி, தேன்மொழி. மனசு வலிக்குது, மனசு வலிக்குது. எனக்கு சொந்தமானவா, நான் உசுர நேசிச்சவா. வார்த்தையால சொல்ல முடியலடி, ஆனா சொல்லாமலே இருக்க முடியல. ஆனா உன்னுடைய நான் சாகுற வரைக்கும் இந்த ரகசியத்தை நான் உன்கிட்ட சொல்லிடவே கூடாது. அப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்துடவே கூடாது, சத்தியமா வரக்கூடாது. எனக்குள்ள வளர்ந்த காதல எனக்குள்ள இருந்துட்டு போட்டோம், அதை நான் வெளியில சொல்லி என் காதலை அழிக்கிறதுக்கு நான் விரும்பல. அந்த காதல் எனக்குள்ளே வளர்ந்துட்டு போட்டோம். நான் ரகசியமா தானே உன்னை காதலிச்சேன். அந்த காதல் ரகசியமாவே நான் மண்ணுக்குள்ள போற வரைக்கும் இருந்துட்டு போட்டோம். மனசுக்குள்ள காதல் வளர்க்கறதுக்கு யார் பர்மிஷன் எனக்கு வேணும்? அது ரகசியமா வளர்றது ரகசியமாவே இருந்துட்டு போட்டோம். இந்த ரகசிய காதலை நான் யாருக்கும் சொல்ல போறது இல்ல, யாருக்கும் தெரிய போறது இல்ல. யாரும் என் காதலை அழிக்க போறது இல்ல, யாரும் என் காதலை பிரிக்க முடியாது. ஏன்னா அது ரகசியமான காதல். நான் உன்னை ரகசியமா காதலிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். நான் உன்னை காதலிக்கும் போது யாரையும் மனசுல இல்ல, அதனால நான் யாருக்கும் சொல்லணும் அவசியமும் இல்ல. என் ரகசிய காதல். சத்தியமா என் கண்ணுக்கு சொந்தக்காரி, என் இதயத்துக்கு சொந்தக்காரி நீதான் இருப்பது எனக்கு சத்தியமா தெரியாது. நீதானே தெரிஞ்சப்போ நான் நொறுங்கி போயிட்டேன் தெரியுமா? அப்பவுமே அது நான் தாண்டி உன் சேர்மா அனுப்பினவன் நான் தானே. கத்தி அணைக்கணும் போல இருந்தது. வீதி, நான் செஞ்ச வேலை என்னை யாருன்னு கூட உனக்கு அறிமுகப்படுத்த முடியாம போயிட்டது. இனியும் நான் யாருன்னு உனக்கு காட்டிக்க போறது இல்லை. ஆனா ரகசியமா உன்னை பாதுகாப்பேன், வாழ வைப்பேன்.
வாழ வைப்பேன். சத்தியமா உன்னை வாழ வைப்பேன். நீ சந்தோஷமா வாழ்றத தூரத்துல இருந்து பார்த்து ரசிப்பேன். யாரோ ஒரு மாதிரி பார்த்து ரசிப்பேன். நீ சந்தோஷமா வாழ்றத நான் பார்க்கணும். என் முத வேலை உன்னை எப்படியாவது வாழ வைக்கணும். சந்தோஷமா வாழ வைக்கணும். உன்னை இப்படி நான் கஷ்டப்பட விட மாட்டேன். வலிக்கதான் செய்யுது. ஆனா நீ இப்படி கஷ்டப்படுறதை விட சந்தோஷமா வாழ போதும். அந்த கஷ்டம் எனக்கு பெருசு இல்லை. நீ இப்படி கஷ்டப்படுறதா எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது. ரெட்ட வாழ்க்கை என்னால வாழ முடியாது. நீ ஏதோ ஒரு முறையில சந்தோஷமா வாழ்றன்னு கேள்விப்பட்டாலே போதும். அந்த வார்த்தை போதும். இந்த ஜீவன் கடைசி வரைக்கும் ஓடிடும். என்ன மனசு வலிக்கும், பரவாயில்ல. ஆனா நீ சந்தோஷமா இருப்பல்ல. நான் நேசிச்சிருந்த மனசும் நான் நேசிச்சிருந்த கண்ணும் சந்தோஷமா இருக்கும்ல, அது போதும். நான் பண்றது தப்புன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. இத்தனை நாள் குற்ற உணர்ச்சியில செத்துருக்கு தெரியுமா? மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு அங்க போலியான வாழ்க்கை வாழ்றனோன்னு, ரெண்டு பக்கமும் ஏமாத்துறனோன்னு பல நாள் செத்து போயிருக்கு. சத்தியமா சொல்றேன், பல நாள் செத்து போயிருக்கு. மனசை கொண்டுட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். மனசாட்சியை கொண்டுட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். பல நாள் செத்து போயிடலான்னு தோணும். உனக்கு ஒன்று தெரியும், பல நாள் என்னையும் அறியாம நான் உளறி இருக்கேன் அவகிட்ட. அப்பெல்லாம் உடனே முடிவெடுப்பேன், இனி உன்னை நினைக்கவே கூடாதுன்னு. உன்னை மனசுல தூக்கி எரிஞ்சணும், இதுக்கப்புறம் நினைக்கவே கூடாது. முடிஞ்சு போனதாவே இருக்கட்டும்னு தீர்மானம் பண்ணுவேன். ஆனா இந்த மனசு இல்ல, அன்னைக்குதான் நான் உன்னை எந்த அளவுக்கு நேசிச்சேங்கிறத எனக்கு ஞாபகப்படுத்தும். வீட்டில இருக்கும் போது உன் கண்ணை வச்சுக்கிட்டு தான் நான் டூட்டிக்கே போவேன். அதை பார்த்துட்டு தான் டூட்டிலே சைன் போடுவேன். அந்த அளவுக்கு நான் நேசிச்சு எரியும் மனசுல வரும். பெருக்க முடியாது, மறக்க முடியாது. அன்னைக்குதான் ரொம்ப ஞாபகத்துக்கு வரும். பொழுவா துடிச்சு போவேன். ரொம்ப பேசிட்டல, இன்னும் நிறைய பேசணும்னு ஆசைதான். பிடிச்சவங்க கிட்டதான் நிறைய பேச முடியும். சொல்லுவாங்க ஒண்ணுத்தர ரொம்ப பேச மாட்டான்னு. பேச முடியல யாருக்கிட்டையும். பாரு, நீ தூங்கிட்டு இருக்கன்னு தெரிஞ்சோம் உங்ககிட்ட நான் எவ்வளவு பேசுறேன். மத்த யாருக்கிட்ட என்னால இப்படி பேச முடியல தேமொழி. நான் பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவேன், ஆனா என் மனசுல இந்த வார்த்தையே வராது. அது என்னமோ தெரியல. இப்ப நான் பேசுறது உனக்கு கேட்கலன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா பேசிக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. நிறைய பேசணும், உன்னை நிறைய ரசிக்கணும் அப்படிலாம் தோணுது. இத்தனை வருஷம் என் மனசு இந்த வலி, வேதனை, ஆசை, கனவு எல்லாத்தையும் உன்கிட்ட மட்டும் சொல்லணும் போல தோணுது. ஏன்னா நான் ஏற்கனவே மனம் விட்டு பேசுனது உன் கண்ணுகிட்ட மட்டும்தான். நான் வீட்டில இருக்கும் போது போர்வைக்குள்ள உன் கண்ணை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பேன். என் மனசுல உள்ளதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பேன். எல்லாரும் சுத்தி இருக்கவங்க எல்லாம் சிரிப்பாங்க, இவன் பைத்தியம் ஆயிட்டா, அந்த கண்ணை பார்த்து பார்த்து இவன் பைத்தியம் ஆயிட்டான்னு. ஏன்னா மத்த யார்கிட்ட நான் பேச மாட்டேன், அந்த கண்ணுகிட்ட மட்டும் தான் நான் பேசுவேன். அதனால என்ன பைத்தியம்னு சொல்ற அளவுக்கு நான் உன் கண்ணு மேல பைத்தியமா இருந்தேன். என் காதல வார்த்தையால விவரிக்க முடியாத காதல், சொல்ல முடியாத காதல், சொன்னாலும் அடங்காத காதல், ரகசிய காதல். அந்த ரகசிய காதலுக்கு வலிமை அதிகம். என்ன உரிமையிலடியா மடியில படுத்து கிடக்க? சொல்லு, என்ன உரிமையிலடி படுத்து கிடக்க? நான் யாருன்னு தெரியுமா? உரிமையோட மடியில படுத்திருக்க. சந்தோஷமா இருக்குது. ஆனா ஏன்னா உனக்குள்ளும் காதல் இருந்ததா, அதான் உரிமையோட வந்து படுத்துக்கிட்டேன். நல்லா இருக்கு. இந்த பொழுது இப்படியே நீளாதான்னு மனசு ஏங்குது. இப்படியே நீண்டுகிட்டே இருக்கணும். இந்த இரவு இப்படியே நீண்டுகிட்டே போகணும். இத்தனை வருஷம் என் மனசுல இருந்த அத்தனை வலியும், வேதனை, காதல் எல்லாத்தையும் உன்கிட்ட நான் சொல்லணும். சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த இரவு நீண்டுகிட்டே இருக்கணும். கடவுளே, நான் இது வரைக்கும் உங்ககிட்ட நான் எதையும் கேட்டதில்லை, நான் எதையும் வேண்டிக்கிட்டதும் இல்லை. அதனாலவோ என்னவோ எனக்கு கிடைக்க வேண்டியது எதுவுமே எனக்கு கிடைச்சதில்லை. இந்த ஒரு இரவாது எனக்கு நீண்டுகிட்டே போகட்டும். இதுவும் நான் கேட்காம போய் இதுவும் எனக்கு கிடைக்காம போயிட்டுனா, கேட்டாதானே கிடைக்கும். நீங்க தான் சொல்லியிருக்கீங்க, கேளு கொடுக்கப்படும். கேட்கிறேன். இந்த ஒரு இரவு மட்டும் எனக்காக. இத்தனை வருஷம் வழிகளை சுமந்திருக்க, இத்தனை வருஷம் இந்த காதலை சுமந்திருக்க, இந்த ஒரு இரவு மட்டும் எனக்கு விடியக்கூடாது, விடியவே கூடாது. இந்த இரவு மட்டும் எனக்கு கொடுத்துருங்க.
இந்த ஒரு இரவு மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. இந்த ஒரு இரவும் போச்சுன்னா நான் என் மனசு இருக்கிறது நான் சொல்ல முடியாமலே போயிடும். இந்த வலியும் வேதனையும் எனக்குள்ளே இருந்து நான் அப்படியே செத்து போக வேண்டியதா. கடவுளே, நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இந்த ஒரு இரவு மட்டும் எனக்குன்னு கொடுத்துருங்க. நான் இவகிட்ட பேசணும். இவளதான் நீங்க எனக்குன்னு கொடுக்கல. இந்த ஒரு இரவு எனக்கு கொடுங்க. என் மனசுல இருக்கிறத நான் அவகிட்ட பேசணும். அவகிட்ட பேசணும். ஏதாவது பேசணுமே. தினேஷ், சீக்கிரம் வாங்க. தெக்குட்ல யாரும் இல்ல. மதன், நில்லுங்க, வார. ஐயோ கடவுளே, இந்த ஒரு இரவு தானே கேட்டேன். தினேசு மாமா, மதன் மாமா, குமார் மாமா, ஐயோ எல்லாரும் இங்க இருக்கு வராங்க. இப்ப என்ன பண்ண? ஏ குமாரே, நீ சொன்ன வரமாட்டேங்க தான் இருக்குது. மணி 12 தானே ஆகுது. காலைல 5 மணிக்கு தான் போகணும். தருண வர சொன்னேன். காலைல 5 மணிக்கே வர சொன்னேன். வாரானான்னு பாப்போம். இல்லைன்னா நான் அதை கொண்டு ஒருத்த போட போகணும். காலைல 5 மணிக்கு வயலுக்கு போனாதான் முடியும். மதன் இருங்க, நான் வரேன். ஐயோ இப்ப என்ன பண்ண? எல்லாரும் இங்கதான் வந்துட்டு இருக்காங்க. ஐயோ கிட்ட வந்துட்டாங்களே. இவளை எழுப்பவா என்ன அப்படியே தூக்கிட்டு போயிடவா? தேன்மலை, தேன்மலை. ஒண்ணு இல்ல, பாரு, மதன் மாமா, திரேஸ் மாமா எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்துட்டு இருக்காங்களா? ஆமா, சரி வா, இங்க இருந்து போயிடலாம். சாரி. மதன் இங்க இருந்து போகணும். வா. இங்க பாருங்க, இதுக்கு மேல ஓட முடியாது. நீங்க இங்க இருங்க, நான் பாத்துக்கிறேன். நான் போறேன். என்னால நீங்க கஷ்டப்பட வேண்டாம். என்ன பேசுற? போதும், என் கஷ்டம் என்னோட போகட்டும். நான் செஞ்ச பாவம் என்ன பின்தொடருது. நீங்க என்ன பண்ணுனீங்க? வேண்டாம், நீங்களும் ஓட வேண்டாம். உங்களுக்கு என்ன குடும்பம் இருக்குது, பிரச்சனை ஆயிரும். என்ன கூட்டிட்டு போறதே உங்களுக்கு அசிங்கமாயிரும். வேண்டாம், உங்க வாழ்க்கைக்கு பாதிப்பாயிரும். நான் கிளம்புறேன். இது வரைக்கும் துணை இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். காப்பாத்துனீங்க, அது போதும். இனி நான் பாத்துக்கிடுவேன். நடு ராத்திரி மணி 12 மணி. என்ன பேசிக்கிட்டு இருக்க? அறிவில்லை. இவ்வளவு தூரம் வந்துட்டேன்ல, காப்பாத்திக்கிடுவேன். நீங்க போங்க, நான் பாத்துக்கிடுவேன். கிறுக்கி மாதிரி பேசாத. வா போலாம். இங்க பாருங்க, இப்படி கூட்டிட்டு போனா உங்க உத்தியோகத்துக்கும் பிரச்சனை, உங்க குடும்பத்துக்கும் பிரச்சனை ஆயிரும். வேண்டாம். சரி, குடும்பத்து முறையை பார்க்க வேண்டாம். ஒரு போலீஸ் ஆபீசரை நான் காப்பாத்துறேன். வா. வேண்டாம் சொன்னா கேளுங்க. சொல்றேன்ல, வா. என்னால உங்களுக்கு உன்னை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. வா. உங்க குடும்ப வாழ்க்கை அதை எப்படி பார்த்துக்கணும் எனக்கு தெரியும். வா. இப்போ எங்க போவேன்? போவோம். கால் போன போக்குல போவோம். பாதை கிடைக்காமலாம் போயிடும். நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கண்டிப்பா பாதை இல்லாம இருக்காது. நமக்கான பாதை வெகு தூரத்துல இல்ல, சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். இல்ல, சீக்கிரம் பாதை கண்டுபிடிச்சிடலாம். சரி. சரி வா, இங்க இருந்து போயிடலாம். என்ன உங்க வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கீங்க? நான் உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன இங்க கூட்டு வந்திருக்கீங்க? அது இங்க யாரும் இல்ல. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு வேற வழி தெரியல. நடுராத்திரில உன்னை நான் எங்க கூட்டிட்டு போக முடியும்? இங்க எல்லாரும் இருப்பாங்கல்ல? இல்ல, நைட் ஆயிட்டுனா ஆனந்தி விக்கி வெளியில வரமாட்டாங்க. அப்புறம் அழகுராணியும் தருண் தான், அவங்களும் பக்கத்து ரூம்ல தான் இருப்பாங்க. அதனாலதான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் போறேன். சத்தியமா சொல்றேன், யாரும் வரமாட்டாங்க. எனக்கு தெரியும். 4 மணிக்கெல்லாம் வெளியில போயிடலாம். 4 மணி நேரத்துக்கு வரைக்கும் யாரும் எந்திரிச்சு வெளியில வரமாட்டாங்க. நல்லா தூங்கி இருப்பாங்க. வேற எங்க போக முடியும் சொல்லு? அதுக்காக உங்க வீட்டுக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும். பரவாயில்ல, பிரச்சனை என்ன பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். பிரச்சனை என்ன பரவாயில்ல, அசிங்கமா போயிரும். அதெல்லாம் வராது, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. சரி, அந்த சைட்ல தான் நம்ம என் ரூம் இருக்கு. சீக்கிரம் வா. இங்க பாருங்க, எனக்கு இது சரிப்பட்டு வரல. நான் கிளம்புறேன். சத்தியமா சொல்றேன், விக்கி யாரும் வெளியில இருந்து வரமாட்டாங்க. எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும். யாரும் வரமாட்டாங்க. நம்ம சீக்கிரமா ரூமுக்குள்ள போயிடலாம். ஐயோ கடவுளே, எனக்கு எந்த நிலைமை? இங்க பாருங்க, இது சரிப்பட்டு வராது. நான் கிளம்புறேன். சொன்ன பேரு தொத்தத. இப்போதைக்கு இந்த இடத்தை விட்ட வேற இடமே இல்ல.
உள்ள ஆதிரா இருப்பாளா? இல்ல, அவ அந்த வீட்டுல இருக்கா. அதனாலதான் தைரியமா கூட்டு வந்தேன். நான் முதல்ல இங்க கூட்டு வந்திருப்பேன். விக்கி டூட்டி முடிஞ்சு இப்பதான் வந்திருப்பான். இப்ப நேரம் உள்ள போயிருப்பான். வெளியில நீ வரமாட்டான். தருணு காலையில 5 மணிக்கு தான் வயக்காடு போறதுக்கு போவான். அது வரைக்கும் அவனும் எந்திக்க மாட்டான். அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவான். இப்ப யாரும் லைட் கூட போட மாட்டாங்க. பிள்ளைங்க முடிச்சிருவாங்கன்னு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். ஐயோ கடவுளே, என் நிலைமை ஏன் இப்படி ஆகி போச்சது? இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயத்தை விட அசிங்கமா இருக்கு. நான் வரல. இங்க பாரு, மானத்தையும் உசிரி காப்பாத்துக்கு ஓடிட்டு இருக்க. அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கதான் என்ன நம்பு. எனக்கு உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல. இங்க பாரு, அப்படி எதுவும் பிரச்சனை வராது. அப்படியே பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். அப்படி உன்னை அசிங்கப்பட விட மாட்டேன். அப்படி யாரும் உன்னை பேசுறதுக்கு நான் விட மாட்டேன். அப்போ நான் என்ன பேசணும் அதை கரெக்டா பேசுவேன். நீ தைரியமா இரு. உன் மானத்தையும் உயிரையும் யாரும் எதுவும் எடுக்க முடியாது. நான் பாத்துக்கிறேன். என்ன நம்பு, என்ன நம்பு. சாரி, கோவத்துல டீ வந்துட்டு. சாரி தேமொழி. இல்ல, நான் போறேன். என்ன விட்டுருங்க, நான் போறேன். இது ஆதிராவுக்குலாம் தெரிஞ்சதுன்னா என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திவா. நான் இது வரைக்கும் உங்க கூட இருந்ததே தப்பு. நான் போறேன். பெரிய அசிங்கமாயிரும். என்னடி அசிங்கம்? இப்ப என்ன பண்ணிட்டோம்? ஒண்ணும் பண்ணல. காப்பாத்திக்க தானே கூட்டு வந்தேன். இப்போ ஹோட்டல் லாட்ஜுக்கு போக முடியுமா சொல்லு? அதுதான் அசிங்கமாயிரும். இல்ல தெரு சுத்தினாலும் அதுவும் அசிங்கமாயிரும். இப்ப முக்கு சிசிடி கேமரா இருக்கு. கண்டுபிடிச்சாலும் அசிங்கமா போயிடும். நான் சொல்றதை கேளு. அப்படியே பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன நம்புன்னு சொல்றேன். அப்படி யாரும் என்ன மீறி ஒண்ணு யாரும் பேச முடியாது. பேசுறதுக்கு நான் சம்மதிக்கவும் மாட்டேன். அப்படி பேசினா என்ன நான் ஒண்ணு நான் காட்டுவேன். யாரும் உன்னை கை நீட்டி பேச முடியாது. ஏன்னா நீ என்ன நம்பி வந்திருக்க. மானத்தையும் உசிரையும் காப்பாத்துறதுக்கு என்ன நம்பி வந்திருக்க. அப்படி உன்னை யாரும் பேசுறதுக்கு நான் விட மாட்டேன். பொண்ணு போட்டாலும் போடுவேன் தவிர யாரையும் பேச விட மாட்டேன். பொண்ணு போட்டுறேன், யாரும் பேச மாட்டாங்க. என்ன நம்பு. இங்க ஏதோ விபரீதம் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. முரட்டுத்தனமா முடிவெடுத்த மாதிரி எனக்கு தோணுது. நாளைக்குள்ளதை நாளைக்கு பாத்துக்கலாம். இப்போதைக்கு மட்டும் தப்பிச்சா போதுன்னு நீங்க சொல்ற மாதிரி இருக்குது. அதுதான் உண்மை. பிறகு என்ன நடக்கும் நமக்கு அவசியம் இல்லாதது. இப்போ நம்ம என்ன தப்பிக்கணும், இப்ப எப்படி இருக்கணும் அதுதான் முக்கியம். அடுத்த நொடி என்ன நடக்கும், எப்படி இருக்கும் யாருக்கு தெரியும்? ஏன் நம்ம தெருவுக்குள்ள லாஜிக்கோ போனா அங்க என்ன நடக்கும் நமக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அதுக்கு இங்கே பாதுகாப்பா இருந்துட்டு போறது. இது ஏன் வீடு, ஏன் குடும்பம். ஏதாவது பிரச்சனை என்னால அவங்ககிட்ட பேச முடியும், வாக்குவாதம் பண்ண முடியும். இது டெல்லியில பண்ண முடியுமா என்ன? பத்திரிகை நியூஸ் பேப்பர்னு போட்டு நம்ம நார் அடிச்சு வந்தேன். ஏன் கண்டவங்கிட்ட விளக்கம் கொடுக்கணுமா? அதுக்கு சொந்த வீட்டுக்காரங்கிட்ட விளக்கம் கொடுத்துட்டு போயிடலாம். புரிஞ்சுக்கிட்டவங்க இருக்கட்டும், புரியாதவங்க போகட்டும். என்ன பண்ண முடியும்? காப்பாத்திக்க தானே கூட்டு வந்திருக்கேன், வேற ஒண்ணும் இல்லையா? சரி, உள்ளவா. சரி சரி, இப்படி போனா ஃபர்ஸ்ட் தானே உனக்கு தெரியும்ல. போ. ஆதிரா, ஐயோ, அவ அந்த வீட்டுல இருக்கா, இங்க வரமாட்டா. நீ போ. அவளுக்கு ஒத்தையில வர தெரியாது. அப்படி போனா நான் தான் கூட்டிட்டு வரணும். போ. சரி. அப்புறம் என்ன? பாத்ரூம் எதுவும் போகணுமா? கடவுளே, என் நிலைமை எந்த பொண்ணுக்கு வரக்கூடாது. ஒரு அடுத்த ஆம்பளை என்கிட்ட கேட்கறதுக்கு என்னென்ன மாதிரி போச்சுது. இதுல என்ன இருக்குது? கேட்கறது என் பொறுப்பு தானே, அதான் கேட்கறேன். பாத்ரூம் எதுவும் போகணுமா? இல்ல, அதுக்கு லைட் இங்க இருக்குது, அதான் கேட்டேன். நான் போய் லைட் போடுறேன். போறியா? சரி, நீ போ. நான் லைட்டை போட்டு விடுறேன். தண்ணி இருக்கும், கிணத்து பக்கத்துல இருக்கும். தூக்கிட்டு போ. இல்ல, நான் தூக்கி கொண்டு வச்சுட்டு வரேன். இல்ல, நான் தூக்கிக்கிடுறேன். வேண்டாம், நான் தூக்கி கொண்டு வச்சுட்டு வரேன். தண்ணியை தூக்கி கொண்டு வச்சுட்டேன். நீ போ, நான் லைட்டை போட்டு விடுறேன். லைட்டு போட்டா? பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். நீ போ, நான் லைட்டை போட்டு விடுறேன். சரி. பார்த்து போ. செருப்பு போட்டுக்கல? இல்ல. இரு, எஸ் செருப்புல போட்டுட்டு போ. எடுத்துட்டு வரேன். இல்ல, இருக்கட்டும். வேண்டாம், இரு. இவ்வளவு நல்ல உதவி பண்றாரு. ஆனா எப்படி? ஏன் மாமா கொடுத்த போட்டோ இவர்கிட்ட இருந்தது. இவருக்கு என் மாமாக்கு என்ன சம்பந்தம்? நான் இவர் பொறுக்கி ஏமாத்துக்காரே நினைச்சிட்டு இருந்தேனே. ஆனா இவர் உதவி பண்றாரு. அப்படினாலும் என் மாமா கொடுத்த போட்டோ எப்படி இவர்கிட்ட இருக்க முடியும்? அது என் மாமா ரகசியமா எடுத்துட்டு போனது. சத்தியம், என் மாமா கண்டவங்கிட்ட கொடுத்துருக்க மாட்டாரு. இவர் நல்லவரா இருக்காரு. நான் இவரை கெட்டவர் நினைச்சேன்.
சரி பட்டு போட்டேன் போ, நான் லைட்டை போட்டு விடுறேன் சரியா? அந்த கண்ணை பத்தி அத்தை கேட்கலாமா? மாமா பத்தி கேட்கலாமா? என்ன ஓய், என்ன? ஒண்ணில்ல, ஒண்ணில்ல. சரி போ. சரி போயிட்டு வா. ஒருவேளை இவர் நல்லவரா? ஒரே குழப்பமா இருக்குது. அப்ப எப்படி என் கண் இவர்கிட்ட? அப்படின்னா என் மாமாவை இவருக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருந்தா இவர் நான் யாருன்னு சொல்லியிருப்பாரு. நான் சேர்ம மாமாக்கு யாருன்னு இவருக்கு தெரிஞ்சிருக்கணுமே. ஆனா இத்தனை வருஷம் அந்த வீட்டுல இருந்திருக்கோம், ஒரு நாள் கூட கேட்டது இல்லையே. அப்படின்னா இவருக்கு சேர்ம மாமாவை தெரியாதா? என்ன? ஒன்னும் இல்ல. போயிட்டு வா. யாரும் எந்திரிச்சு வர மாட்டாங்களே, ஏதோ ஒரு நம்பிக்கையில கூட்டிட்டு வந்துட்டு யார் கண்ணையும் பற்றக்கூடாது. கடவுளை யார் எந்திரிச்சு வந்துடக்கூடாது. கடவுளை யார் கண்ணையும் நாங்க பற்றக்கூடாது. இவரை நல்லபடியா நான் ஒப்படைக்கிற வரைக்கும் யார் கண்ணையும் நாங்க பற்றக்கூடாது. இந்த கடவுள் எனக்கு நல்லது செய்தாரா இல்ல கெட்டது செய்தாரா? எப்பவும் நான் கேட்டதுக்கு ஆப்போசிட்டாவே பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னடா எனக்கு முடிச்சு வந்துட்டு இருக்க? நீ இப்பதான் வரேன்னு டூட்டி முடிஞ்சே? ஆமாடா, அப்பமே வந்துட்டீங்கன்னு ஆதிரா சொன்னா. ஆதிராவா? அவ எங்க இருக்கா? அவ பாட்டி வீட்டுல தான் இருக்கா. சரி நீ போய் பாடு. சாப்பிடுக்கு ஏதாவது கொண்டு வரட்டுமாண்ணே? அதெல்லாம் வேண்டாம்டா. என்ன இருக்கு சாப்பிடுக்கு? சப்பாத்தி போட்டு வச்சிருக்கானே அழகுறானே. சரிடா, எனக்கு பசிக்கல, நான் வேணா சாப்பிட்டுக்கிட்டேன், நீ போய் தூங்கு. இல்லண்ணே நான் வச்சு தரேன் வா. இல்ல நீ போய் தூங்கு, காலைல உரம் போட போகணும் 5 மணிக்கு. நான் 5 மணிக்கு உரம் போட போகணும்னு உனக்கு எப்படின்னா தெரியும்? அது எப்பவும் போவல, அதான். சரிங்கண்ணே, நீங்க போய் படுங்க போங்க. நீ போய் முத படுறா. இல்லண்ணா பிள்ளை அழுதுட்டு இருந்தா, அதான் பால் எடுக்க வந்தேன். பிள்ளை நைட்டு அழுவான்னு தெரியும், நைட்டே எடுத்து வைக்க மாட்டா. என்ன அவ எங்க தூங்குதா? இவன் தான் விக்கிய என்ன படுத்திருக்க பாடு, அதனால மறுபடியும் முடிச்சாலா, அதான் பசி எடுத்துட்டு அவளுக்கு. விக்கியா? அவனு என்ன தூங்கல? இல்லண்ணே பாப்பா தூக்கி வச்சிருக்கான். சோழி முடிஞ்சது. அது மணி என்ன ஆகுது? ஏன் இப்படி எல்லாம் தூங்காம கிடக்கீங்க? போங்கடா தூங்குங்க. இல்லண்ணே விக்கிறனே இப்பதான் டூட்டி முடிஞ்சு வந்தான். அவன் வந்தோட பிள்ளைகிட்ட தான் விளையாடுவான், தூங்கிட்டு இருந்தாலும் எழுப்பி விட்டுட்டான். அப்புறம் அன்னைக்கு கூட விளையாண்டு கிடக்கா. உனக்கு தெரியுமா விக்கனை இப்போதைக்கு தூங்கவே மாட்டான், இனி அவளை தூங்க வச்சுட்டு தான் தூங்குவான். ஐயோ சரி சரி நீ போய் தூங்கு போ. பாத்ரூம் போய் என்ன? ஏன்டா? இல்லண்ணே லைட் யாரா போட்டு வச்சிருக்காங்க, அதை அமைக்கவா என்னன்னு? நான் போனோம், நீ போ. படுத்துறேன், நீ போடா. எனக்கு டயர்டா இருக்கு, கொஞ்சம் டென்ஷன். போ. அதான் சொன்னேன் சாப்பிடுன்னு. படுத்தாம போடா. அண்ணன் ஏதோ திருட்டு வேலை பார்த்த மாதிரியே இருக்குதே. தண்ணிக்குன்னு அடிச்சுட்டு வந்துருப்போனா? இல்லையா, அது தொடவே மாட்டானே. சரி அவனுக்கு ஏதாவது மன கஷ்டம் இருக்கும். சரிண்ணே நான் போய் தூங்குறேன். விக்கியும் தூங்க சொல்லு. லைட் கிட்ட போட்டுட்டு இருக்க கூடாது, எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை. லைட் எதுவும் போடக்கூடாது, போங்க. சரிங்கண்ணே போடா. சரிண்ணே சரிண்ணே. அண்ணே சாப்பாடு? படுத்தாதடா, நான் பசிச்சா போட்டு சாப்பிடுறேன், நீ போடா. கன்ஃபார்ம் அண்ணன் ஏதோ போட்டு தான் வந்திருக்கான். அப்போ வீட்டுல இருக்க யாருக்கும் தெரியக்கூடாது, பாத்துக்கலாம். நான் பாத்துக்கிறேன் அண்ணே, நான் பாத்துக்கிறேன், நீ டென்ஷன் எடுக்காம இருனே. இங்க இருக்கனா இரு, ரூம்ல போய் இருக்கனா இருனே, யாருக்கு எதுவும் தெரியாதுனே, நான் பாத்துக்கிறேன். இவன் என்ன சொல்றான்? கண்டுபிடிச்சிருப்போனா? ஐயோ கண்டுபிடிச்சிட்டான் நினைக்க. பயப்படாதனே, நான் யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன். அது வந்துடா. இல்லடா எனக்கு வேற வழி தெரியலடா. பரவாயில்லண்ணே, நான் யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன். கவலைப்படாதனே. அண்ணன் நீ அழகுறானி யாரும் தோட்டத்துக்கு வர மாட்டாங்க, தைரியமா இருக்கலாம். அது விக்கி என்ன எப்படி தூங்க வைக்கன்னு மட்டும் பாருன்னு. உனக்கு எப்படா தெரிஞ்சது? எப்பவும் தண்ணி அடிக்காதவரு இன்னைக்கு தண்ணி அடிச்சா தெரியாமலான்னு இருக்கும். தண்ணியா? ஆமாடா, எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருந்தது. எப்பா ஆமாடா, யாரும் தோட்டத்துக்கு வர வேண்டானே. சரிங்கண்ணே, நீ சீக்கிரம் போ. அண்ணே வேறு வேற இருக்காத, வயிறு முட்டை சாப்பிடு சரியா? சரிடா நீ போடா. சரிண்ணே, இனி யாரும் வெளியில வர மாட்டாங்க, நீ தைரியமா இருக்கலாம். சரிடா நல்லது, நீ போ. கடவுளே அவசரப்பட்டு உங்களை திட்டேன். எது நடந்தாலும் நன்மைக்கு. உண்மைதான், எது நடந்தாலும் நன்மைக்குதான். போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்துட்டேன். சரி நீ உள்ள ரூமுக்கு போ, நான் வரேன். இல்ல நீ போ, நான் இங்க இருக்கேன். சரி நீ போ. எப்படியோ இது வரைக்கும் சமாளிச்சுட்டேன், 4 மணி வரைக்கும் சமாளிக்கணுமே. கடவுளே
உமக்கு நன்றிப்பா. ஏப்பா. ஆ, இவன் ஒருத்தன் என்னடா? இல்லனே, புள்ள ரொம்ப அழுதா, உன் ரூம்ல தான் வந்து தூங்குவானா. என்ன ரொம்ப சோதிக்காதடா. போடா, என் ரூம்ல வேண்டாம். அதான் இப்படி இருக்கேன்னு தெரியல. அவ அடம் பிடிக்கால கொல்ல போட்டு போடா. சரிங்கண்ணே. ஐயோ கடவுளே, உங்கள்கிட்ட வேண்டும் உள்ள உனக்கு நன்றி சொல்ல முடியல. ஏதாவது ஒரு சோதனை கொடுத்துட்டே இருக்காரு. ஐயோ, அந்த ரூமுக்குள்ள போயிட்டானுங்கண்ணா. ஐயோ ஐயோ, இப்ப நான் வேற ரூமுக்குள்ள போனவா? இவங்க வேற என்ன ரொம்ப சோதிக்கானுங்க. ஐயோ, ரூமுக்குள்ள போயிடக்கூடாது. வேற வழியில உள்ளுக்குள்ளோடி போய் பூட்டிட வேண்டியதான். உள்ளோடி போய் நான் பூட்டிக்கிட்டேன்னா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. வேற வழி இல்ல, உள்ள போய் தான் ஆகணும். என்ன பண்றீங்க? இல்ல, தருண் வந்துட்டான். அதுக்கு குழந்தை எங்க தூங்க வைக்க வரேன்னா மாட்டிடக்கூடாது. இப்ப நான் தான் உள்ள பூட்டிட்டு தூங்கிட்டேன்னு நினைச்சிருவான். அதனால தொந்தரவு பண்ண மாட்டான். தப்பா நினைச்சுக்கிறாத. சரி சரி, படுத்துக்க. இல்ல வேண்டாம், தூக்கம் வரல. சரி. தப்புன்னா தப்பு, சரின்னா சரி. மனசில் போட்டு ஆராய்ஞ்சிட்டு கிடக்கதை விட அதை வாய் விட்டு பேசிட்டா மனசுக்கு நல்லது. அதுக்கு தான் மறக்காமல் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. தேங்க்யூ. இவ்வளவு நான் தூங்கிட்டேன். நான் எப்படி தூங்கினேன்? ஆமா, இவன் வந்து படுக்கல, எங்கேயும் போகலையே. டூட்டி முடிஞ்சுதான் வீட்டுக்கு வந்துட்டானே. நம்ம இல்லாம எங்கேயும் படுக்க மாட்டானே. என்ன ஆளை காணும், அப்பெல்லாம் போக மாட்டானே. சரி, நான் இன்னும் பார்த்து இப்படி தூங்கி இருக்கேனே. சரி, போன் வேற என்கிட்ட தானே இருக்குது. போன் என்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கும் போது டூட்டிக்கும் போகல, இங்கேயும் வந்து படுத்தானா? எங்க போயிருப்பான்? இங்கேயும் வந்து படுக்கல, அப்பெல்லாம் என்ன தனியா விட்டுட்டு போக மாட்டானே. இது என்ன புது பழக்கம்? இது வரைக்கும் என்ன தனியா தூங்க விட்டது இல்ல. இது என்ன, எங்க போனா சொல்லிட்டு போகாம இருக்க மாட்டானே. இருத்துறானே, நான் அவனை கண்காணிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். அவனை கண்காணிக்கிறது தானே என் வேலை. எங்க போயிருப்பான்? இல்லைன்னா ஒருவேளை இந்த வீட்டுல நடக்கிறதெல்லாம் என்ன யாது, இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு கண்டுபிடிக்க போயிருப்பானோ? சே, கண்டுபிடிச்சிட்டா மட்டும் என்ன கிடைக்கவா போறான்? என்னங்க 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 மாமா, பண்ற மாமா, பண்ற மாமா, பண்ற மாமா, மாமா, பண்ற மாமா, பண்ற மாமா, பண்ற மாமா. அடச்சே, எங்க போய் தொலைஞ்சான்? பண்ற மாமா. என்ன பாட்டி, அவங்கள காணும் பாட்டி. அவங்க டூட்டிக்கு போயிட்டு வந்துட்டாங்களே. இங்கே வைங்க, நிப்போ போய் போடு. கிழவி இப்படி பதில் சொல்ல மாட்டாளே. இல்ல பாட்டி, நான் தூங்குறதுல அவங்க தூங்குவாங்க, என்னை விட்டுட்டு தனியா தூங்க மாட்டாங்களே. ஆமா, செம்பலி அத்தை, அப்புறம் மீனாத்தை, தமிழத்தெல்லாம் எல்லாரும் தூங்கிட்டாங்க. நீ போய் தூங்கு. பாட்டி, இவங்களை காணும் பாட்டி. எங்கேயாவது டூட்டிக்கு போயிருப்பான். போய் தூங்கு. கிழவி என்னமா மறைக்கிறா? அப்படின்னா பாட்டி, நான் உங்ககிட்ட போகணும் பாட்டி. என்னாச்சுடி? அத்தை, படுத்துற மாமா காணும். நான் தூங்கிட்டு இருந்தேன், எந்திரிச்சு பார்த்தா மாமாவை காணும். அம்மா, அவன் போன் வாங்கிட்டு தானே இருக்கு. லூசு, நான் சொல்றத காது கொடுத்து கேக்குறான்னு பாரு. கரெக்டா எதுல காரியமா இருக்கா? அவன் ஃபோன் எதுக்கு உங்ககிட்ட இருக்குது? நட்டு ராத்திரி பஞ்சாயத்தை கூட்டிட்டு அன்னைக்கிலே அவன் ஃபோனை உங்ககிட்ட கொடுத்துருக்கான்? ஆமா பாட்டி. இல்லை, அப்படி கொடுக்க மாட்டானே. அது அவன் ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல் அதை வச்சிருப்பானே. அவன் போனை 5 நிமிஷம் கூட யார்கிட்ட கொடுக்க மாட்டானே. அதில் நிறைய இம்பார்ட்டன்ட் முக்கியமான ஃபைலாக இருக்கும். பார்த்துக்க. இல்ல பாட்டி, நான் அது தொடவே இல்லை. ஃபோன் பண்ணணும்னு வாங்கினேன், அப்படியே மறந்து என்கிட்ட வச்சுட்டேன். யாருக்கு ஃபோன் அடிச்சா? ஐயோ, கேள்வி 1000 கேள்வி கேட்கறாளே. நானே கேட்கும் நினைச்சேன். யாருக்கு ஃபோன் அடிச்சா? அது ஆனந்திக்கு. எப்போ ஆனந்திக்கு ஃபோன் அடிச்சா? மாமியாரே, சாயங்காலம் ஒரு 4 மணி இருக்கும். மாமியாரே, சாயங்காலம் 4 மணி இருக்கும். நான் பொண்ணு திரைக்கு அடிக்கும் போது இவ தான் ஆனந்திட்ட பேசிட்டு இருந்தேன்னு சொன்னா.
ஆனந்தி அப்போ நம்ம வீட்டில் தானே இருந்தா? இல்ல அதான் அவ எங்கேயோ இருந்தா, அவளை தேடக்காக தான் அடிச்சேன். அவகிட்ட ஃபோன் கிடையாதே. சப்பா. அழகுராணி போன் வச்சிருந்தா. அவன் தருண்ல வச்சிருந்தா அழகுராணி போன. யாருக்கு ஃபோன் அடிச்ச? சரி, அடிச்சிட்டு நீ அவன்கிட்ட கொடுத்துருக்கணும்ல. அவன் அப்போ எங்க போயிருப்பான்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். அதானே. அப்ப அவ என்ன வீட்டுக்கே வரலையா? நான் தூக்கம் வருதுன்னு தூங்க போயிட்டேன். எப்பவுமே என் பக்கத்துல இருந்து படுத்துருவாங்க. பார்த்தா ஆளை காணோம். உன்கிட்ட போனை கொடுத்தது மறந்துட்டேன்னு தெரியாம தெக்குட்ல போய் போன் எடுக்க போயிருக்கானே என்னமா? அவன் ஃபோன்ல அவன் டூட்டி சம்பந்தப்பட்ட ஃபைல்லாம் இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும். வர எதுக்கு ஃபோனை வாங்கினா கரெக்டாக கொடுக்க உனக்கு தெரியல. அதான் மறந்துட்டேன் பாட்டி. அது எப்படி மறக்கும்? கிழவி இரு கிழவி, ரொம்ப கேள்வி கேட்கல. இரு, ஓ புத்திசாலித்தனத்தை என்கிட்ட காட்டாத. அதான் சொல்றேன்ல பாட்டி, தூக்கம் வருதுன்னு போய் தூங்கிட்டேன். சரி, ஃபோன் எடு. ஐயோ கிழவி, போடா படுத்தோட. சீக்கிரம் இவளுக்கு ஒரு முடிவு கட்டணும். சரிங்க பாட்டி, நான் போய் எடுத்துட்டு வரேன். அதை விட அழகுராணிக்கு போன் அடிச்சேன்னு சொன்னியே, அழகுராணி இங்க தான் உட்கார்ந்து துணி துவைச்சிட்டு இருந்தா. அழகுராணிக்கு போன் அடிக்கல. அழகுராணி போனுக்கு போன் அடிச்சு ஆனந்தி கிட்ட பேசினேன். அது அழகுராணி இங்க தான் உட்கார்ந்து துணி துவைச்சிட்டு இருந்தா நான் வீட்டுக்குள்ள வரும்போது. இப்போ தேன்மொழி சொல்றதை நான் நம்பவா இல்ல இவன் நடந்துக்கிறத வச்சு நான் சந்தேகப்படவா? இவ பேச்சு இன்னும் குழந்தை மாதிரி தான் இருக்குது. ஆனா தேன்மொழி என்னைக்கும் சும்மா சொல்ல மாட்டா. அவளுக்கு அவசியமும் இல்லை. அவ எதுக்கு இவளை பத்தி சொன்னா? ஒரேல இதுக்கெல்லாம் ஆதரவு தான் காரணம்னே. என்ன பொண்ணுத்திரைக்கு சந்தேகம் வராமல் இருந்திருக்கும். அவன் சந்தேகப்படலன்னா அப்போ இவ இல்லைன்னு அர்த்தம். பொண்ணுத்திர அப்படி லேசில் எதையும் நம்ப மாட்டானே. ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. சொல்லாதே. ஆனந்தி வீட்ல தான் இருந்தா, அழகுராணி வீட்ல தான் இருந்தா. எல்லாரும் வீட்ல இருக்காங்கன்னு உனக்கு தெரியும். பரே நீ எதுக்காக ஆனந்திக்கு ஃபோன் பண்ண? ஃபோன் பண்ணேன்னு சொல்லிதானே நீ பொண்ணுத்திர போனை வாங்கியிருக்கா. அப்போ பொண்ணுத்திர எப்போ வந்தான் வீட்டுக்குள்ள? அவன் அங்கதான் உட்கார்ந்திருக்கான். அழகுராணிட்ட கேட்டேன். அவன் அப்பதான் டியூட்டில இருந்து வந்து சேர்ல உட்கார்ந்திருக்கான். இவ ஃபோன் வாங்கிட்டு போனதை அழகுராணி பாத்துருக்கா. அழகுராணி, ஓ போட்டு கொடுத்துருக்கியோ? உன் வாழ்க்கை எப்படி நாசம் பண்ற மட்டும் பாருடி. எப்படி அவமானப்பட போறேன்னு மட்டும் பாரு. போட்டு கொடுத்துருக்கியா? போட்டு இன்னிலிருந்து உனக்கு கெட்ட காலம் ஆரம்பண்டி. உன் மானத்தோட எப்படி விளாடுறேன்னு மட்டும் பாரு. சரி, நான் போய் தூங்க போறேன். தெக்கோட்ல மாமியார் இப்படி பண்ண மாட்டாவல. என்னத்த? இல்ல, பேசாம இழுத்து மூடிக்கிட்டு தூங்கு. காலையில பாத்துக்கலாம். வேணா சின்ன பையனா வீட்டுக்கு வந்துருவான்னு சொல்ல வந்தேன். போய் தூங்கு. இத தெக்க வீடுன்னு சொன்ன மாதிரி இருந்தது. இல்லையா? அங்கெல்லாம் பூச்சி பட்டு அடக்கும். இப்ப போவாத போ. இல்ல, அன்னைக்கு ஏதோ சிக்னல் கொடுத்த மாதிரி இருந்ததே. இல்ல, என்னமோ இருக்குது, என்னமோ இருக்குது. சரிங்க மீனத்த, நான் போய் தூங்குறேன். நான் சொல்றதை மட்டும் செய்ய. என்னன்னு மட்டும் சொல்லுங்க மாமியாரே. இவன் மேல எப்பவும் ஒரு கண்ணு இருக்கட்டும். மாமியாரே, இவ குழந்தை மாதிரி. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இப்படிதான் இருக்காங்க. கண்டுபிடிக்க முடியாது. குடும்பம் சின்ன பண்ண ஆனதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படி ஒரு நிலைமை நம்ம குடும்பத்துக்கு வந்துடக்கூடாது. மாமியாரே, இங்க பாரு, இவன் சீக்கிரம் கண்காணி. நீங்க சொன்ன நான் செய்யாம இருப்பேன் மாமியாரே. ஆமா மாமியாரே, எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். அழகுராணியும் ஆனந்தி வீட்டுல தான் இருந்திருக்காங்க. டேனியல் கூட என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். ஆனா ஆதிரா யாருக்கு போன் அடிச்சான்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஆனா ஆனந்திக்கு மிஸ்டு கால் வந்திருக்குது. ஆனா ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்திருக்கா. அது குழப்பத்தை உண்டு பண்ணதுக்காக. ஆனந்திக்கு மிஸ்டு கால் கொடுத்தது உண்மை. ஆனா இவ அரை மணி நேரம் பேசியிருக்கா. ஆனா யார்கிட்ட பேசியிருக்கான்னு தெரியல. இது யார் சொன்னா? அழகுராணி. அழகுராணி துணி தச்சுட்டே கேட்டிருக்கா. ஏதோ மும்பரமா பேசியிருக்கா. ஆனா சரி ஆனந்தி, நான் போனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே வந்திருக்கா. ஆனா ஆனந்தி அப்ப பிள்ளைங்களை குளிப்பாட்டதுக்காக வெந்நீர் தூக்கிட்டு போயிருந்திருக்கா. ஆனந்தி கையில போனே இல்லையா? என்னமோ இருக்குது. சரி, நான் பாத்துக்கிறேன். சரி, போய் தூங்கு போ. சரிங்க மாமியாரே. தேன்மொழி சொன்னதெல்லாம் உண்மைதான். தேன்மொழி இதுக்கு போய் சொல்லணும். அவளுக்கு அவசியம் இல்லாதது. ஆதிரா, குடும்பத்துக்கே சந்தேகம் வர ஆரம்பிச்சிட்டே. நீ இன்னும் வேலையை துரிதமா முடி. இல்ல நீ வந்த காரியம் நடக்காமலே போயிடும். சீக்கிரம் வேலையை முடி. கேள்விக்கு சந்தேகம் வந்துட்டு தேன்மொழி என்னமோ சொல்லிட்டு தான் போயிருக்கா. தேன்மொழி அங்க யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. ஒருவேளை தப்பிச்சுட்டாளா? இல்லைன்னா யாராவது காப்பாத்தினாங்களா? யாராவது காப்பாத்தி இருந்தா அது யார் காப்பாத்திருக்கணும்? ஒருவேளை இவன் காப்பாத்திருப்பானோ? பொண்ணு தர இவன் தான் காப்பாத்திருக்கணுமா? யார் காப்பாத்திருப்பா? தெக்கு வீட்டுக்குன்னு இந்த லூசு வாயை திறந்தா. ஆனா அன்னைக்கிலே தெக்கு வீட்டுக்கு போய் பாத்திர வேண்டியதா.
வாசல் வழியா போனா தெரிஞ்சிடும். இங்கூடி போவான். என்கிட்ட இவன் ஆட்டம் காட்டுறீங்க, நான் யாருன்னு காட்டுறேன். இந்த ஆதிரா யாருன்னு நான் காட்டுறேன். மதன் மாமா வண்டி தினேஷ் மாமா வண்டியில நிக்குது. அப்படின்னா மதன் மாமா தினேஷ் மாமாலாம் இங்க இருக்காங்க. அப்படின்னா பொண்ணுத்திர இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்கெல்லாம் இங்க இருக்காங்கன்னா பொண்ணுத்திரப்ப இங்க இல்ல. பொண்ணுத்திர இங்க இல்லைன்னா கண்டிப்பா அங்கதான் இருக்கணும். இப்பமே போன் பண்றேன். இங்க நடக்கிறது எதுவும் எனக்கு சரியா படல. எல்லாமே கை மீறி போயிருமோன்னு பயமா இருக்குது. கச்சிதமா வேலையை முடிங்க. சீக்கிரம். யாருக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. சீக்கிரம் சீக்கிரம். முதல்ல அந்த ஜெயராஜ் கதையை முடிங்க. அவன் எப்ப உள்ள வந்தானோ அப்ப இருந்து குழப்பமாவே இருக்குது. அவனை முத போட்டு தள்ளுங்க. அவன் செத்தாதான் எல்லாம் சரியாகும். அவனுக்கு வர வச்சது யாரு? பொண்ணு தெரியா? அவன் எதுக்கு ஜெயராஜ் இங்க வர வச்சான்? சரி, ஜெயராஜ் கதையை முடிச்சா எல்லாம் சரியாயிடும். சீக்கிரம் சீக்கிரம் ஜெயராஜ் கதையை முடிங்க. முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. நான் அந்த வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். ஆமா, அந்த செருப்பு இங்க தானே கிடக்கும். எப்படி அங்க போச்சுது? பாத்ரூம் லைட்டே எரியுதே. பாத்ரூம் லைட்டை இப்போ அமைச்சிருவாங்களே. எல்லாமே மாறி இருக்குது. பொண்ணுத்திர இங்க எப்படி? அண்ணா அண்ணா ஐயோ விக்கி, இவன் எதுக்கு இங்க இருக்கா? ஐயோ, இவன் ஏற்கனவே சந்தேகப்பட்டு இருக்கான். இப்ப நம்ம இங்க நின்னோம், அவ்வளவுதான், ஒளிஞ்சுக்குவா. என்ன தருணே, அண்ணன் சாப்பிட்டானே அப்படி